என்னங்க பெருநாளைக்கு எல்லாம் ரெடி ஆகியாச்சா? இன்றைக்கு வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தான் எங்களோட வீட்டில் செஞ்சிருந்தேன். ரெசிபி எப்படின்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. டவுன் ஏரியாவில் எப்படியோ தெரியா, ஆனால் கிராமப்புறங்களில் என்ன விசேஷங்கள் வந்துச்சு அப்படின்னாலும் இந்த பணியாரம் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் இடம் கொடுத்து அப்படியே உட்கார வச்சுருவாங்க. இப்போல்லாம் எங்கெங்க அந்த மாதிரி ஸ்வீட் செய்ய டைம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஈஸியாக பணியாரம் வீட்டில் எப்படின்னு செய்கிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நைட்டில் அப்படியே அரிசி ஊற வச்சு பச்சரிசை ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கப்பிக்கிறதுக்கு அப்படியே அரைச்சி எடுத்திங்கன்னா பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சீனியை கொஞ்சம் கறிக்கிட்டு தேவையான அளவு சீனியும் போட்டுட்டு இந்த மாதிரி நூல் பதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கணும். அந்த மாதிரி வந்த பிறகு அதிலே இப்படி தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருங்க. திருப்ப அந்த பானியை எடுத்துகிட்டு அதில் ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த ஆட்டா இல்லாட்டி மைதாமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கோங்க. உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 ஹவர்ஸ் மாதிரி இதை அப்படியே புளிக்க விட்டுறணும். கன்சிஸ்டன்சியை வந்துட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலும். வாழை இலை இல்லாமல் பணியாரமா அப்படின்ற மாதிரி வாழை இலை வெட்ட போயிட்டு அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் பிறகு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடணும். குறைவான நெருப்பு வச்சுக்கோங்க. இந்த எள்ளு இதெல்லாம் வந்துட்டு கட்டாயம் சேர்த்துக்கோங்க. சும்மா வேறு லெவலில் பணியாரமிக்கும். அப்படியே சைட் டிஷ்ஷாக பாச்சோறு மீந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா சாப்பிடலன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள்கிட்ட இந்த 100% நேச்சுரல் எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு எடுத்துக்கலும். குருநாகலை, கொழும்புல இந்த கடைகளில் அவைலபிளாக இருக்குது. ஃபசா ப்ராடக்ட்ஸ், பாரம்பரியத்தின் ஞாபகம்.